படத்தில் நடிக்க போகிறாரு விஜய் அப்படின்னு. அப்போத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். சஞ்சீவ் மூலியமாக தான். ஸோ சில நேரங்களில் ஹோட்டல் சாப்பிட போவோம். அப்போ இந்த போலிங் ஸ்னோ போலிங்லாம் இது அப்போ கூட போவோம். அவர் எப்படின்னா அப்போவே வந்து என்ன சரி எப்படிங்க நாளைக்குடா அவ்வளோதான் பேசுவார். இதெல்லாம் முடிச்சு ரொம்ப நாள் கழித்து அவர் எங்கே நான் மீட் பண்ணுறேன்னா என்னோட கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்க போகிறேன். நடுவில் ஜோடி நம்பர் 1க்கு எனக்காக வந்து ஒரு பைட். இது வரைக்கும் விஜய் சார் வந்து யாருக்குமே பைட் கொடுத்தது கிடையாது. ஆனால் எனக்கு கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய டான்ஸரு, நான் ஒரு மொக்க டான்ஸரு. நல்லா ஆடுவீங்க நீங்க. ஆட மாதிரி நடிப்பேன். அவர் வந்து எனக்காக பைட்லாம் கொடுத்தாரு. எப்போதுமே நான் கேட்ட விஷயம் எதுவுமே அவர் வந்து ஏன்னு தெரியல வேணாம் மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. இன்ஃபேக்ட் சஞ்சீவுக்கே ஒரு பைட் கொடுத்தது கிடையாது. அதுக்கப்புறம் ஏன்னா நான் வந்து அந்த எப்போதுமே அந்த ரெஸ்பெக்ட் அப்படியே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் என்னோடய கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது என் ஒய்ஃப் வந்து விஜய் வந்து நானாவது விஜய் சாரோட படத்தை உட்காந்து கை தட்டுவேன். சீட்டு மேலே ஏறி நின்று தான் கை தட்டுவாப்பில். பயங்கரமாக டயர்ட் ஃபேன். போனோன்னே பத்திரிக்கை 2 பேர் கொடுக்க போகிறோம். கல்யாணமா அப்படியா சரி வந்துடுறேன் அப்படின்னா சரி வந்துடுறாப்புல வரமாட்டார் நான் பிஸியாக இருக்காரு அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் ரிசப்ஷனில் நான் போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டார். அப்படியா? ஆமாம் வந்து அதுதான் அந்த ரெஸ்பெக்ட். இப்படி போயிட்டு இருக்கும்போது அட்லி வந்து ஒரு மகேந்திரக்கு க்ளோஸ். ஒரு மகேந்திர வீட்டு ஃபங்க்ஷனில் என் பொண்ணு அப்போ வந்து அவளுக்கு வந்து அப்போ 2 வயசோ 3 வயசோ பயங்கர வாள். ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டேவார். கையம்மான்னு கத்திட்டு இருப்பா, விளையாடிட்டு இருப்பா. அட்லிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. பிடிச்சோன்னா 2 பேரும் வந்து பேசிட்டுனா என் பொண்ணு வந்து அந்த வயசுலேயே அட்லி சாரை போட்டு பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்கிறா. அந்த கேள்வி கேட்குறா, இந்த கேள்வி கேட்குறா, அப்படின்றா இப்படின்றா. முடிச்சுட்டு போகும்போது ஒரு நாள் எனக்கு கால் வருது. அட்லீஸ்ட் ஒரு ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து ஓகே நம்மளுக்கு படம் சான்ஸ் கிடச்சிருச்சு சொல்லுங்கள் என்னென்ன இல்லை படத்தை பற்றி தான் பேசணும் சொல்லுங்கள் ஷூட்டிங்க்கு நான் வந்துடுறேன். இல்லை நீங்கள் இல்லை உங்கள் பொண்ணு வேணுங்க. ஏன் பொண்ணா? அவளுக்கு ஒன்றும் 2.5 வயசு 3 வயசு கூட ஆகல. இல்லை விஜய் சாரோட பொண்ணாக நடிக்கணும். ஸோ நீங்கள் இந்த ஆடிஷன் கூப்பிட்டு வரீங்களான்னு நான் பார்த்தேன். பயங்கர காண்டாயிடுச்சு எனக்கு. ஹலோ நான் தான் நடிப்பேன், என்ன ஆடிஷன் கூப்பிடுங்க நான் வரேன், என் பொண்ணுலாம் வரமாட்டாங்க. இல்லை நான் கூப்பிட்டு போவேன், எனக்கு கொடுக்காம அவளுக்குலாம் கிடையாதுன்னு விட்டேன். அதுக்கப்புறம் அட்லி வந்து சிரிச்சிட்டேன். ஏங்க உங்களுக்கு ஒன்று வச்சுருக்காங்க, இது என்னன்னா சின்ன ஒரு இது இருக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக வரும் அப்படின்னாரு. அவரெல்லாம் தான் கொடுத்தாரு. நம்மள் தான் தெரியுமே சீரியலில். ஐயோ கரெக்டாக அவங்க டேட் வச்சுருவாங்க. டேட் வச்சோன்னா நம்ம ஆளுங்க நான் அது வரைக்கும் வந்து விஜய் சார் கூட என்ட்ரி வரைக்கும் வந்துடுவேன். ஜீப்லேருந்து இறங்கி அவர் கூட பெரிய பிஸ்து மாதிரி நடந்து வந்துடுவேன். உள்ளே போனதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். அவரும் ஒரு 4-5 வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணார். ஸ்ரீ அப்படின்னாரு. 5வது வாட்டி பயங்கர கடுப்பாயிட்டார். மைக்லேயே சொல்லிட்டாரு, விஜய் சார் டேட் வாங்கிட்டேன், மொட்டராஜன் சார் டேட் வாங்கிட்டேன், வில்லன் மகேந்திரன் சார் டேட் வாங்கிட்டேன், ஸ்ரீன்ற ஒருத்தர் சீரியல்லேருந்து டேட் கொடுக்க மாட்டேங்கிறாருன்ற மாதிரி ஒரு ரொம்ப எனக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. தப்பு எந்த தான். ஸோ அந்த படத்தில் பார்த்தா ஸ்டார்டிங்கில் இருப்பேன், அப்புறம் அங்கங்கே பிசுறு மாதிரி அங்கங்கே இருப்பேன். வேறு வழியில் சாப் பண்ணி ஆகணும். பட் நம்ம டெலிவிஷன் என்ன பண்ணுறது? நான் இப்போ போன வாரம் இந்த இன்சிடென்ட் திருப்பி நடந்துச்சு. நான் ஆக்சுவலாக 2-3 நாளாக பயங்கர ஒரு டிப்ரெஷனில் தான் இருந்தேன். ஐயோ ஏன்? திடீர்னு நம்மளுக்கு சரி எனக்கு எந்த படம் வந்து எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணிடுவோம். டக்குன்னு ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, அஜித் சார் படம், அசிஸ்டன்ட் கமிஷனர், நீங்கள் ரெடி ஆகிடுங்க, நாளைக்கு ஷூட்டிங் 28th. ஓகே சூப்பர் எல்லாம் சரி சார் எனக்கு பாண்டிச்சேரி